Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு vlog வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன், அதுவும் என்னோடய லைஃப் ஸ்டைல் சேனலில். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் vlog எடுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த vlog பண்ணுற பர்சனே கிடையாது. நான் யூஸ்வலாக கண்டென்ட் மட்டும் தான் பார்ப்பேன், கண்டென்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். நான் எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போனால் கூட நான் ஜஸ்ட்டு அந்த சைட்டை முதல்ல பார்ப்பேன், தவிர அது முதல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ அதனாலே எனக்கு வந்து இந்த vlogging ஸ்டைல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதே வரவே வராது. ஆனால் இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பில்ட் ஆகிட்டே இருக்குது vlog எடுக்கிறது. ஏன்னா அது எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் தான். ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கீ யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் சாண்ட்விச்சோட ஸ்டஃபிங்க்கு நான் வந்து கேப்சிகமும் பன்னீரும் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது நான் ஆல்ரெடி வீடியோக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு, அதனால தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கல ரெசிபி. சாண்ட்விச்சுக்கு எப்போவுமே வந்து நம்ம வீட் ப்ரெட்டே எடுத்துக்கலாம், மைதா வேண்டாம். இந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும். மைதா ப்ரெட்டை விட இந்த வீட் ப்ரெட்டோட டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை தான் என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட். ஆனால் அதே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் vlogsலேயும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய பார்சல்லாம் வந்து பிரிச்சுருந்தேன். இது வந்து ஸ்மிட்டன் பேக்கேஜ். என் ட்ரையல் பாயிண்ட்ஸில் என்னென்னலாம் வருதோ அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த க்ரன்ச்சி, நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபேவரட்டான பர்ஃப்யூம் வந்து வாங்கியிருந்தேன். இதோட பர்ஃப்யூம் நேம் நோட் பண்ணிக்கோங்க, ட்ரீம் பர்ஃப்யூம். சூப்பராக இருக்கும், அதோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த குக்கும்பர் டோனர் வந்து வாங்கியிருந்தேன். குக்கும்பர் டோனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்னஸ் இருக்கும். ஸோ எங்கேயாவது வெளில போனோன்னா இல்லைனா வெளியில் போயிட்டு வந்தோன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு இந்த டோனர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஆலோவேரா ஜெல். இதோட சைஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக தான் வரும். ஏன்னா இதெல்லாம் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் வந்து ஹேருக்கு நீம் ஆயில் ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். நீம் ஆயிலெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணனால தான் இந்த ஆயில் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு நைட் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி புது புது பிராண்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறது பிடிக்கும். அதுவும் சாம்பிள் சைஸில் ட்ரை பண்ணுறதுனா பெஸ்ட்டு தான் நம்மளுக்கு. ஏன்னா பெருசாக வாங்கிட்டு நம்ம ஃபுல்லாக யூஸும் பண்ண முடியாது. அதனாலே நான் வந்து எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து சாம்பிள் சைஸ் மட்டும் தான் வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ப்ராடக்ட்ஸை. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் யூஸ்வலாக வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ அதனால் வெளியில் இருக்கிற ஸ்கேல்ப் ஆயிலாம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் அது புதுசாக வாங்கி ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஆலோவேரா ஜெல்லாம் குட்டி குட்டியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆலோவேரா ஜெல் வந்து பெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா இருக்கிற ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ஆலோவேரா ஜெல் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா லிப் ஸ்க்ரப் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து சாக்கோ லிப் ஸ்க்ரப். லிப் ஸ்க்ரப்லாம் ஆக்சுவலாக வீட்டிலே பண்ணிடலாம். ஆனால் இது ட்ரையல் பாயிண்ட்ஸில் இருந்ததுனால நான் வந்து வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு லிப் ஸ்க்ரப்பும் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க லிப் ஸ்க்ரப். அண்ட் அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோடய ட்ரையல் பாயிண்ட்ஸ்க்கு என்னால் வாங்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் மிந்த்ராலேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் ஆக்சசரிஸும் வந்து வாங்கியிருந்தேன் வீடியோக்காக. இப்போ ஜஸ்ட் நான் ஆக்சசரிஸ் மட்டும் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ். இது ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு நெக் பீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். இயரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு தீம் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை தீம். எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த தீமில் இருக்கிறனால இது வந்து வாங்கியிருந்தேன். இந்த செட்டில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய இயரிங்ஸ் லாங்காக வேர் பண்ணுறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன இயரிங்ஸ் வேர் பண்ணுறவங்களும் இந்த செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் போட்டு நான் ரீல்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரீல் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனால் எல்லா இடத்துலையும் ஆஃபர் போய்ட்டுருக்கு. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஷவர் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வரும். ஷார்ஜலுக்கு நான் இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஷார்ஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதோட ஸ்க்ரப்பும் இருக்கும், க்ளோ ஸ்க்ரப் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக பாடி ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா பாடி லோஷன் வரும். ஸோ அதுவும் அதே பிராண்ட் தான். நெக்ஸ்ட் நான் வெளியில் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே ஒரு ரீலாக எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் லைட்டாக மேக்கப் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய கோ டு மேக்கப்.
லைட்டாக இல்லை, நிறையா தான். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன், காம்பேக்ட் அப்ளை பண்ணுறேன், லைட்டாக ப்ரான்சரும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஜல் அப்ளை பண்ணி ஸ்மோக் அவுட் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக், மஸ்காரா அண்ட் அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நான் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்காக என்னோடய செட்டப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபேவரட் செட்டப். டேபிள் சேரில் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் ரொம்பலாம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ பெட்டில் உட்காந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஒர்க் இருந்தது. ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஒர்க் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளி வேலைலாம் பார்ப்பேன். ஆனால் அன்றைக்கி மார்னிங்கே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது சைடில் ஏதான ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கணும், அப்போ தான் வைப் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து கேட்பேன். மோஸ்ட்டாக எல்லாம் 90s சாங் தான் கேட்பேன். நல்லாயிருக்கும், பீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நல்லா ஓவரால் வைப் செட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் 90s சாங்லேயே பாதி சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். அதுவும் ரீல்ஸ்லனால தான். ஸோ ரீல்ஸ்னால வந்து பாதி பாட்டு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. இன்னொன்று பாதி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்குதுன்னு. அண்ட் கொஞ்ச நேரம் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லன்ச் டைம். லஞ்சுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் இந்த சாம்பார் ரைஸ் வந்து சாப்பிட்டேன். ரெண்டுமே என்னோடய ஃபேவரட். அதுக்கப்புறம் மெயில் வந்துச்சு ட்ரைனிங் அட்டன் பண்ணோன்னு. ஸோ அதுவும் வந்து அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். ட்ரைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ட்ரைனிங்கு. இந்த ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருந்தேன். பேஸ்ட்ரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுவும் எக்லெஸ் பேஸ்ட்ரி, ஏன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேஸ்ட்ரி நல்லா சாஃப்டாக தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லை, சுமாராக தான் இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ டைமில் நான் மோஸ்ட்டாக வந்து ட்ராமா தான் வந்து பார்ப்பேன். ஸோ அப்போது நான் வந்து கிங் தி லேண்டுன்னு ஒரு ட்ராமா இருக்குது, அதான் பார்த்துட்ருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் வருது, இது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து கரண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ் தான், ரோம்காம் சீரீஸ். ஸோ நான் எப்போவுமே லைட்டாக இருக்கிற மாதிரி ட்ராமா தான் வந்து பார்ப்பேன். எதுவுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறதுலாம் பார்க்க மாட்டேன். ஸோ இது செம்ம காமெடியாக இருக்கும், பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ட்ராமா இதெல்லாம் பார்க்குறதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் அதிகமாக பார்ப்பேன். இல்லைனா டெலிகிராமில் கூட நிறையா ட்ராமாஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட வந்து டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது ட்ராமா பேர் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வீடியோ லிங்க்ஸ்லாம் வரும், அதில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் சும்மா கூகுளில் டைப் பண்ணாலே இந்த ட்ராமா லிஸ்ட்லாம் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு மணி நேரம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டின்னருக்கு நான் தான் சமைச்சேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா பாலக் சூப் வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ரெசிபி ஷூட் பண்ணணும் தான் நினச்சேன், ஆனால் பாதி வழியில் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கடாயில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணேன். பட்டர் இல்லை கீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம பாலக்காயிலலாம் வந்து ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி நல்லா சுருங்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் க்ரீம் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வேணான்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி 5 to 6 கேஷ்யூஸ் வந்து திக்னஸ்க்காக தான் இது வந்து தனியாக ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து மொத்தமாகவே சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ நான் இங்கே ப்ராப்பரான ரெசிபிலாம் காமிக்கல, சும்மா ஷார்ட்கட்டில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் போட்டிருந்தேன். ஸோ இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் அவ்வளோதான், என்னோடய சூப் வந்து ரெடி. ஸோ இதுதான் என்னோடய டின்னர் அன்றைக்கி. அண்ட் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ணல. ஸோ இதோட vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் சக்ஸஸ். பாய். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.